மீனவ நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மெக்கானிக். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடு போகும்போது இந்த இன்ஜினை வீட்டில் எப்படி வச்சு பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக பார்க்க போகிறோம். உப்பு தண்ணியில் ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால இந்த இன்ஜினில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தூக்கி வைக்கும்போது டீசலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி இன்ஜின் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ரொம்ப ஊற்றி கழுவ வேண்டியதில்லை. நம்ம தலையில் என்ன வைப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு டீசலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி எல்லா இடங்களும் படுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜின் ஃபுல்லாக டீசலையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இது ரொம்ப முக்கியம். இதை கவனமாக கேட்டுக்கிறங்க. இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷனில், அதாவது கயிறு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனில் இடித்து வச்சிடணும் புள்ளியை. ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வைக்கும்போது வால்வு ரெண்டும் க்ளோஸில் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உப்பு தண்ணியோ உப்பு காற்றோ எதுவும் உள்ளே போகாது. இன்ஜினுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மற்ற டைரெக்ஷன் வச்சிங்க அப்படின்னா வால்வு ஓப்பனில் இருக்கும். அப்படி ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி உள்ளே போனாலோ இல்லை உப்பு காற்று பட்டாலோ பிஸ்டன் ரிங்ஸ்லேயோ இல்லை வால்வுலேயோ ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஜாம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. வால்வில் இந்த மாதிரி டஸ்ட்டு படியும்போது புள்ளி பிடிக்காது. அதாவது கம்ப்ரஸர் லாக் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்ரஸர் லாக் ஆகாமல் புள்ளி மறைக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இன்ஜினை ஒரே இடத்துல ஸ்டார்ட் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினை வந்து வீட்டில் வைக்கும்போது தந்தரையில் வைக்காமல் ஒரு ஹைட்டான இடமா பார்த்து வைக்கணும். குழந்தைகள் மழை தண்ணி படாத இடங்களை பார்த்து சேஃப்டியாக மூடி கட்டி வைக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினை ஒரு டைம்னாலும் மாதத்துக்கு ஒரு டைம்னாலும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணணும். இல்லை எனக்கு அந்த மாதிரி வசதி ஆள்லாம் இல்லை, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு ஆளே கிடையாது அப்படின்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த புள்ளியோட டைரெக்ஷன், அந்த டைரெக்ஷனில் இன்ஜினை புள்ளியை வந்து கரெக்டாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கைப்பிடி பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து உப்பு தண்ணியில் ஓட்டினதுனால அதை கைப்பிடியும் பைப்பையும் வந்து ஒரு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகலை, அதாவது இந்த பைப்லாம் பார்த்தீங்களா இதில் ரஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகலை, இந்த கண்டிஷனில் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பெயிண்ட் அடிங்க. இப்படி பெயிண்ட் அடிக்கும்போது நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து திரும்பி வந்தாலும் இதே பைப்பை இதே கைப்பிடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெயிண்ட் அடிக்காமல் விட்டிங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி எல்லாம் கொட்டிடும். திரும்ப வந்து நீங்கள் வந்து இதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை நான் சொல்கிறேன். ரொம்ப ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சு, அதாவது தட்டினாலே கொட்டுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அதில் பெயிண்ட் அடிக்கிறது வேஸ்ட்டு. அப்படியே நீங்கள் பெயிண்ட் அடித்தாலும் கண்டிப்பாக அது நீங்கள் ரிட்டன் வரும்போது கொட்டிடும். லைட்டாக தான் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக நீங்கள் ஒரு இன்ஜினை வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது பைப்பையும் கைப்பிடியும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் பெயிண்ட் அடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதேமாரி சிறப்பான தகவலுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.